வணக்கம் மக்களே. நான் மனப்பழக்கம் பயிற்சி பட்டறை அப்படின்னு ஒண்ணு நடத்திக்கிட்டு இருக்கேன். உங்க எல்லாருக்குமே அது தெரியும். ஒரு யூடியூப் சேனல் கூட மனப்பழக்கம் மனப்பழக்கம்ன்ற பேர்ல இருக்கு. இது இது வந்து இந்த பயிற்சி பட்டறை அப்படின்னு சொல்லும்போது ஒர்க் ஷாப் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்ற அந்த பயிற்சி பட்டறையில வந்து என்ன நம்ம பண்றோம் அப்படின்றத பத்தி நிறைய பேருக்கு வந்து ஒரு அறிவுறுத்தலை கொடுக்கணும் அப்படின்றதுனால நோக்கம் இந்த பதிவு. இந்த பயிற்சி பட்டறையோட நோக்கம் என்னன்றது முதல்ல உங்களுக்கு தெரியணும். முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பிள்ளைகள் படிக்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த பிள்ளைகளுடைய அந்த கல்வியை கொடுக்கறதுல வந்து மூன்று தரம் இருக்கு. நம்பர் 1 தரம் வந்து பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ, மத்திய அரசோட கல்வி சிலபஸ். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல ஒரு குழந்தைகள் சேர்ற அத்தனை குழந்தைங்களும் கட்டணம் வாங்குறாங்க, பிரீமியம் கட்டணம். அதுலயே வந்து குழந்தைங்களை ஒரு வட்டத்துக்குள்ள வச்சு வந்து எல்லா சிலபஸையும் திணிக்கிறாங்க, புரியுதுங்களா? ஸோ அதனால வந்து அந்த குழந்தைகள் வந்து ரொம்ப அறிவார்ந்த குழந்தைகள் மாதிரி நமக்கு தெரிகிறாங்க. அது ஒண்ணு. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சமச்சீர் கல்வியில தனியார் பள்ளிகள், மெட்ரிகுலேஷன் பள்ளிகள், இவங்களை வந்து கொஞ்சம் அறகுறையா இருந்தா கூட அதே வேலையை அதை சிபிஎஸ்இ என்ன செய்யறாங்களோ அந்த வட்டத்துக்குள்ள குழந்தைங்களை கொண்டு வந்து சிலபஸை திணிச்சு, அதை தாண்டி சில சிலபஸ் எக்ஸ்ட்ரா சிலபஸையும் திணிச்சு அவங்க வந்து அந்த அதாவது அந்த பள்ளியின் தரம் வந்து அதிகமா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு இதை கொண்டு வந்துடுறாங்க. மூணாவது வந்து அரசு பள்ளியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ள வைக்கக்கூடிய ஒரு இது கிடையாது. சரி, இப்போ நாம வந்து நம்மளுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அரசு பள்ளி மாணவர்கள் அந்த சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்களின் கல்வி தரத்தையும் இந்த தனியார் பள்ளியின் மாணவர்களின் கல்வி தரத்தையும் அடையணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய நோக்கம். ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிபிஎஸ்இ பள்ளியில பொறுத்த வரைக்கும் இந்த தனியார் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. கட்டுப்பாடுகள்னா 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர். இதை வந்து கிட்டத்தட்ட எல்லா பள்ளிகளுமே வந்து அதை சரியா பண்றாங்க. ஏன்னா அதுக்கேற்ற அளவுக்கு அவங்க கட்டணமும் வாங்கிடுறாங்க. ஸோ அதனால வந்து 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர்ன்றது வந்து ஓரளவுக்கு அவங்களால பார்த்துக்க முடியும், அந்த ஆசிரியர்களால கவனிச்சுக்க முடியும். நம்பர் 1. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த தனியார் பள்ளிகள்ல வந்து இந்த கற்றல் குறைபாடு, அதாவது கற்றல் குறைபாடுனா அந்த ஆட்டிசம் அது மாதிரி இல்லாம சொல்லல, ஓரளவுக்கு கற்றல் குறைபாடு சுமாரா இருக்கும். அவங்க டக்குன்னு வந்து இந்த வாழமட்ட புத்தின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில குழந்தைகள் இருக்கு. கவனக்குறைவான சில குழந்தைகள் இருக்கு. அடங்க மறுக்கிற சில குழந்தைகள் இருக்கு. இந்த மாதிரி குழந்தைகளை வந்து பிள்ளைகளை வந்து இந்த தனியார் பள்ளிகள் வந்து பார்த்து அது வந்து கண்டுபிடிச்ச உடனே சீட்டு கழிச்சு அனுப்பிச்சிருவோம் வெளியே. ஆனா இந்த வேலையை வந்து அரசு பள்ளிகள் செய்யாது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா தனியார் பள்ளிகளுக்கு வந்து நல்லா படிக்கிற பசங்க, ஓரளவுக்கு குறைவா படிக்கிற பசங்க, அவ்வளவுதான். அந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதுக்குள்ள வந்து அவங்களுடைய அந்த கல்வி பயிற்சியை வந்து அவங்க செஞ்சுக்கலாம். ஆனா இங்க அரசு பள்ளியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த நான் சொல்றேன் கவனக்குறைவாக இருக்கிற குழந்தைங்க, அடங்க மறுக்கிற குழந்தைங்க, கற்றல் குறைபாடு ஓரளவுக்கு இருக்கிற குழந்தைங்க, இந்த குழந்தைங்கள்ல இருந்து நல்லா படிக்கிற குழந்தைங்க, அரசு பள்ளியிலும் நல்லா படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாம் இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப பெருசு. அது மட்டும் இல்லாம இங்க வந்து 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற கணக்கு கிடையாது. இங்க 40க்கு மேலதான் இருப்பாங்க. எல்லா இதுலயும் வந்து எல்லா வகுப்புலயும் வந்து 40க்கு மேலதான் இருப்பாங்க. நம்பர் 2. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த தனியார் பள்ளியில இருக்கிற ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. கல்வி பயிற்சி கொடுக்குற வேலை மட்டும்தான். ஆனா இந்த அரசு ஆசிரியர்களுக்கு, அரசு பள்ளி ஆசிரியர்கள் அது கிடையாது. அவங்க வந்து இந்த சென்சஸ் எடுக்கிறதுல இருந்து எலெக்ஷன் நடக்கிற அந்த விஷயத்துல இருந்து எல்லாத்துலயுமே அவங்க இன்வால்வ் ஆகும். ஸோ இப்படி வந்து இந்த விஷயங்களால வந்து பாத்தீங்கன்னா அவர்களால வந்து தனிப்பட்ட முறையில எந்த பிள்ளைகளையும் அவங்களால கவனிக்க முடியாது. ஸோ இதுதான் நம்மளுடைய நோக்கம். இந்த இடத்துல நாம இந்த அரசு பள்ளி மாணவர்களை அந்த தனியார் பள்ளி மாணவர்களுக்கு ஏற்றாற் போல ஆகச் சிறந்த கல்வியில் சிறந்த மாணவர்களாக உயர்த்தணும்ன்றதுதான் இந்த பயிற்சி பட்டறையின் நோக்கம். சரி, வழிமுறை என்ன, எப்படி பண்றது இத? அதுக்கான வழிமுறை சரி. அதாவது இந்த தனியார் பள்ளிகள் எல்லா பள்ளிகளையும் எடுத்துக்காங்க. இவங்க
பள்ளிக்குள்ள அந்த வட்டத்துக்குள்ள அடைக்கிறாங்க பாத்தீங்களா அந்த குழந்தைகளை, அந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நாம எதுவும் செய்ய முடியாது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு நம்ம அதை செய்ய முடியாது. ஆனால் பள்ளிக்கு வெளியே அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வட்டத்துக்குள்ள பெற்றோர்களையும் கொண்டு வந்துடுறாங்க. பெற்றோர்களையும் கொண்டு வந்து அந்த பெற்றோர்கள் மூலமா வீட்டுல அவங்களுடைய வீட்டு பாடம், அசைன்மெண்ட், ப்ராஜெக்ட் இதுல மேல வந்து ஒரு பெரிய கண்காணிப்பை வந்து கட்டாயப்படுத்தி செய்யறாங்க. பெற்றோர்களை வந்து கட்டாயப்படுத்தி அந்த கண்காணிப்பை கொடுக்கணுன்ற மாதிரி பண்றாங்க. ஆனா நாம அது கட்டாயம் தேவையில்லை. ஆனா அந்த பெற்றோர்களின் கண்காணிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த நாம அரசு பள்ளி மாணவர்களிடம் செய்ய முடியும். ஏன்னா அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாருக்கும் பெற்றோர்கள் இருப்பாங்க. பெற்றோர் இல்லாத குழந்தைங்களுக்கு கூட கார்டியன் அல்லது சகோதர சகோதரிகள் இந்த மாதிரி இதை வந்து எடுத்துக்கலாம், கையில எடுத்துக்கலாம். சோ இப்போ வந்து நம்ம அந்த வழிமுறை என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இந்த பெற்றோர்கள் குழந்தைங்களை வந்து அவங்களுடைய கற்றல் திறன் மேம்பாட்டுக்காக அவங்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு திட்டம் இந்த பயிற்சி பட்டறையில் நம்ம அதுதான் சொல்றோம். அப்போ அதுக்கு ஒரு செயல் திட்டம் வேணும் இல்லையா? ஒரு செயல் திட்டம் வேணும். கண்டிப்பா ஒரு டூல்ஸ், ஒரு டிப்ஸ் வேணும். எதுக்கு பண்றோம்? இது பண்றதுனால அந்த குழந்தைங்களோட எந்த கற்றல் திறன், மதிப்பெண்கள் உயருமா, வீட்டு அந்த பாட அறிவு அது உயருமா, அவங்களுடைய மெமரி பவர், ஞாபக சக்தி அது உயருமா, வேற என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலம் உயரும். ஸோ இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து நாம சொல்லி கொடுக்குறோம். இந்த பயிற்சி பட்டறையில ஒரு செயல் திட்டத்தை கொடுக்குறோம். அந்த செயல் திட்டம் மூலமா வந்து பெற்றோர்கள் வந்து அவங்க குழந்தைங்களை தினம் தினம் ஒரு கொஞ்சம் அரை மணி நேரம் அப்படின்ற முறையில ஒரு கண்காணிப்பை உட்படுத்தி அவங்க குழந்தைகளை வந்து தனியார் பள்ளி குழந்தைகள் மாறி ஆக சிறந்த கல்வியில் சிறந்த மாணவர்களாக அவங்களால வந்து கொண்டு வர முடியும். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி வருது. அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்கள் பெரும்பாலானோர் படித்தவர்களாக இருக்க மாட்டார்கள். நிச்சயமா சொல்றேன், இந்த செயல் திட்டம் அந்த சம்பந்தப்பட்ட அந்த பெரும்பாலான படிக்காத பெற்றோர்களுக்காக முக்கியமா உருவாக்கப்பட்டது. இதுல நிறைய வந்து அந்த மாதிரி பெற்றோர்களுக்காக மட்டும்தான் இதை வந்து இந்த செயல் திட்டமே வந்து பெருசா உருவாக்கப்பட்டது. எந்த படிக்காத பெற்றோர்களாக இருந்தா கூட 1, 2, 3 கூட்ட முடியும். இந்த மாதத்துல 30 நாள் இருக்குன்றத அவங்களால கூட்ட முடியும். நம்பர் 1. நம்பர் 2 பாத்தீங்கன்னா இன்டு இல்ல அப்படின்னு போடுறதும் ஆமா டிக்கு போடுறதும் கண்டிப்பா பண்ண முடியும். சோ இந்த விஷயங்கள் தெரிஞ்ச பெற்றோர்கள் இருந்தாலே போதும், நாம வந்து இந்த செயல் திட்டத்தை அழகா செயல்படுத்தி உங்க குழந்தைங்களை வந்து கல்வியில் சிறந்த மாணவர்களாக, தனியார் பள்ளிக்கு இணையான மாணவர்களாக உங்க குழந்தைங்களை வந்து நீங்க உருவாக்கி கொள்ள முடியும். இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து உங்க குழந்தைகிட்ட, அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு நடிப்பு கூட சொல்லலாம். அதாவது நடிப்புன்னா உங்க குழந்தைங்கிட்ட சில பரிணாமங்களை நீங்க செய்யற மாதிரி இருக்கும். என்ன பரிணாமங்கள் நான் சொல்றேன். இப்போ ஒரு நடிகர், உங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகர் வந்து 10 பேரை அடிக்கிறார், 10 அடியாட்களை அடிக்கிறார். நீங்கள் கையை தட்டி ரொம்ப ரசிக்கிறீங்க. ஆனா உங்க மனசுக்கே தெளிவா தெரியும் அதுல ஒரு அடியால கூட அவரால் அடிக்க முடியாது. அந்த ஒரு அடியால் இந்த நடிகரை வந்து பந்தாடிடுவார். ஆனா அது படத்துல கதைக்காக வந்து அப்படி வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயத்த வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க. அது பொய்ன்னு தெரிஞ்சும் நீங்க ரசிக்கிறீங்க, நடிக்கிறீங்க, நீங்க வந்து அந்த இடத்துல நடிக்கிறீங்க. இதையே தான் நீங்க உங்க குழந்தைங்க கிட்ட உங்க குழந்தையோட கற்றல் மேம்பாட்டுக்காக, கல்வி திறனுக்காக நீங்க செய்யணும். உங்க குழந்தைகிட்ட ஒரு மாணவனா நடிக்கணும், உங்க குழந்தைகிட்ட ஒரு பார்வையாளனா நடிக்கணும், உங்க குழந்தைகிட்ட ஒரு ஆசிரியரா நடிக்கணும். இப்படி பல விஷயங்கள் இருக்குங்க. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸா அழகா உங்களுக்கு இந்த பயிற்சி பட்டறையில சொல்லி கொடுத்து உங்களை வந்து உங்க குழந்தைங்களை வந்து மிக சிறந்த கல்வியாளர்களாக உயர்த்துவதற்கான அத்தனை வழிமுறைகளையும் நாங்க இந்த மாஸ்டர் கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறோம். இதுல சின்ன சின்ன சிரமங்கள் வரலாம். இந்த பொதுவான ஒரு பயிற்சி பட்டறை தான். இதுல சின்ன சின்ன சிரமங்கள் வரும்போது அதுக்கும் நம்மளுடைய 1-to-1 செஷன் மூலமா இதுக்கு வந்து சரியான தீர்வுகளை கொடுத்து உங்க குழந்தைங்களை ஒரே வருஷத்துல நிச்சயமா வந்து ஒரு சிறந்த கல்வி கற்பவனாக மாற்றக்கூடிய ஒரு செயல் திட்டம் தான் இந்த பயிற்சி பட்டறை. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல தெரியல. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற பெற்றோர்கள் நிச்சயமா இந்த பயிற்சி பட்டறையில கலந்துக்கலாம். என்னோட நம்பர் வந்து 6385046468. நன்றி, வணக்கம்.